வணக்கம். இது தென்காசி சாரல் ஐஏஎஸ் அகாடமி. நான் உங்கள் வேணி தமிழாசிரியர். நம்ம ஆல்ரெடி பழமொழி 400 அப்படின்றத பாத்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு பார்க்க போற பழமொழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்காரம் பால் செருக்குமாறு அப்படின்றதா அந்த பழமொழி. ரைட், பாடல் பாத்துக்கலாமா? அறநெறியாளனுக்கு உபதேசம் அப்படின்றது இதோட தலைப்பு. தக்கமில் செய்கை பொருள் பெற்றால் அப்பொருள் தொக்க வகையும் முதலும் அதுவானால் மிக்க வகையால் அறஞ்செய்க என வெகுடல் அக்காரம் பால் செருக்குமாறு அப்படின்றதா நம்மளுக்கு பழமொழி 400 இந்த பாடல். இதுல நமக்கு பழமொழின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கடைசி இருக்கக்கூடிய வரி அக்காரம் பால் செருக்குமாறு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒருத்தன் நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கான், சரியா? நல்ல வழியில பொருள் ஈட்டுறான், நல்ல வழியில தான் சம்பாதிச்சிருக்கிறான், அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நல்ல வழியில செலவும் பண்ணிட்டு இருக்கான், நிறைய அறம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவனை கூப்பிட்டு நம்ம நல்லது செய்ய அப்படின்னு சான்றோர்கள் சொல்றாங்க அப்படின்னா அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. பாலில், அதாவது ஏற்கனவே இனிப்பா இருக்கக்கூடிய அந்த பால்ல இன்னும் கொஞ்சம் சுகரை ஆட் பண்ற மாதிரி, சர்க்கரையை ஆட் பண்ற மாதிரி, அக்காரம் பால் செருக்குமாறு, அது மேலும் இனிப்பையே தரும் அப்படின்ற பொருள் கொடுக்கிறது தான். ஏற்கனவே அறம் செய்து கொண்டிருக்கும் ஒருவனிடம் அறம் செய் அப்படின்னு சொல்றது எப்படிப்பட்டது அப்படின்னா, பால்ல ஜீனியை கலக்கிற மாதிரி, இன்னும் கொஞ்சம் அது ஸ்வீட்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான பொருள் கொடுக்கக்கூடியது. சோ இதோட பொருள் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இங்க இருக்கு, நீங்க ரீட் பண்ணி பாத்துக்கலாம். நமக்கு கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னா, அக்காரம் பால் செருக்குமாறு, இதுக்கான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இல்ல மேட்ச் ஃபாலோயிங்ல கொடுக்குறாங்க அப்படின்னா பொறுத்துக்களை நீங்க என்ன பொருத்த வேண்டியது இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே அறம் செய்து கொண்டிருக்கும் ஒருவரிடம் அறம் செய் என கூறல் அப்படின்ற மாதிரி இருக்கும். நன்றி.